நம்ம ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டோம்னா, நம்ம ரொம்ப அதை நொந்து போயிடுறோம், மனம் உடஞ்சி போயிடுறோம், வேதனைப்படுறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்னதான் அடுத்தது பண்ண முடியாமல் நினச்சி நம்ம ரொம்ப கஷ்டத்தில் ஆயிடுவோம். ஆனால் முருகனே ஏமாந்துருக்காரே. முருகன்னா யார்? இந்த உலகத்துக்கே வெளிச்சம். அவரே ஏமாந்துருக்காரு அந்த ஞானப்பழ விஷயத்தில். இந்த ஞானப்பழம் அவருக்கு கிடைக்கணும்னு தாய் தந்தை சொல்படி உலகத்தையே போய் சுற்றி வர்றாரு. உலகத்தை சுற்றி வந்தும் அந்த பழம் அவருக்கு கிடைக்கல. விநாயகர் கையில் இருக்குது வந்து பார்க்கும்போது. எவ்வளோ கடினமான உழைப்பு போட்டிருக்காரு. உலகத்தையே சுற்றி வந்திருக்காரு. உலகத்தை சுற்றி வர்றதெல்லாம் அவ்வளோ தேவர்களும் சொல்லுவாங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கே அந்த பழம் கிடைக்கல. ஏமாற்றம் ஆகிடுது. பழனிமலைக்கு வந்துடுறாரு. அது ஒரு உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக அந்த விஷயம் நடந்திருந்தாலும் முருகனுடைய மனசு அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். எவ்வளோ அவர் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு அந்த பழம் அவருக்கு கிடைக்கல. ஏமாற்றம் அடைஞ்சிட்டார். அதே சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். எவ்வளோ உழைப்பு போடுறோம், எவ்வளோ நம்ம மற்றவங்களை நம்புகிறோம், நல்லா வருவோன்னு, எல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க வேலையை காமிச்சிட்டு போயிடுறாங்க. வேதனையோடையும் வலியோடையும் இன்றைக்கி நம்ம இருக்கோம். அதே தான் நம்ம அந்த வலியும் வேதனை என்னன்னு நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர். ஏமாற்றத்தோட வலி என்னன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கார் அவர். அது தாய் தந்தைக்கிட்டே அந்த பழம் கிடைக்கல. நீதி தவறுனா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொன்ன வாக்கு கரெக்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் அவர் ரொம்ப எதிர்பார்த்தார். நம்மளும் இன்னைக்கு எதிர்பார்க்குறோம். மனுஷங்க சொல்கிற வாக்கு கரெக்டாக இருக்கணும், நம்மக்கிட்ட நேர்மையாக இருக்கணும், நம்ம உழைப்பை அவங்க புரிஞ்சிக்கணும், நம்மளும் முன்னேறணும்னு நினைக்கிறோம். ஆனால் முடியல. நம்மளுடைய மனசோட வேதனை என்ன, நம்ம எப்படி இருக்கோன்னு புரிஞ்சிக்கக்கூடிய கடவுள் முருகர். நிச்சயமாக நமக்கு உதவி பண்ணுவார். அவர் இருக்கும் போது நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம உழைப்பை யாரும் திருட முடியாது. நம்ம உழைப்பை திருடி எத்தனை பேர் நல்லா இருக்காங்க. ஆனால் நம்ம முன்னுக்கு வர முடியலையே. இன்னுமே கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு நிம்மதியாக கொஞ்சம் உட்காந்து நம்ம நிம்மதியாக ஒரு ஓய்வு எடுக்க முடியல. ஒரு சந்தோஷமாக எதையும் நம்ம நினைக்க முடியலையேன்ற மன வேதனை நமக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? அதையெல்லாம் நமக்கு நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு கடவுள் தான் முருகர். நிச்சயமாக மாற்றுவார். நம்ம முருகனை மட்டும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே போதும். எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எல்லாமே நம்ம வாழ்க்கையை முருகர் எடுத்து நடத்துவார். அப்போது நமக்கு அந்த பயம் இருக்காது. முருகன் இருக்கும்போது எல்லாம் பார்த்துப்பான். என்னை ஏமாத்துனா அது முருகனை ஏமாத்தினதுக்கு சமம். எனக்கு வர துன்பமும் கஷ்டமும் எனக்கு கிடையாது. என்னுள் இருக்கும் முருகனுக்கே, எல்லாம் வல்ல அந்த முருகனுக்கே. நான் செய்யும் நன்மை கெடுதல் எல்லாமே முருகனை சாராது, அது என்னை தான் சாரும். அதனால் நான் நன்மை மட்டுமே செய்கிறேன். கெடுதல் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துடணும்.